தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 19 இறைத்திருவசனங்கள் 25 முதல் 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை இன்றி நமக்கு வெற்றி இல்லை, அன்னை இருக்க நமக்கு தோல்வி இல்லை. தேவ மாதாவுக்கு உகந்த இந்த மே மாதத்தில் அன்பு மக்களே, ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு மாதத்தின் பக்தி முயற்சியை நாம் கடைபிடித்து வருகின்றோம். இந்த மே மாதத்தில், மாதாவுக்குரிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மக்களே, இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவருடைய தாய் அன்னை கன்னிமரியாளுக்கு உகந்த மாதம். ஒரு முறை 2016ஆம் ஆண்டு நான் புதிய குருவாக இருந்த பொழுது ஒரு பெந்தகோஸ்து சபையை சார்ந்த ஒரு இளைஞன் என்னிடம் பேசி கொண்டிருந்தான். நானும் அவரிடம் பேசும் பொழுது என்கிட்ட சொன்னால், நான் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து பெந்தகோஸ்துக்கு போனேன் ஃபாதர், நான் உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும் அப்படின்னாப்புல. சரிப்பா அப்படின்னேன். அப்போ முதல் கேள்வியாக கேட்டது, ஃபாதர், நான் வயிற்று வலின்ட்டு டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர் எனக்கு மருந்து கொடுக்குறாரு, ஊசி போகிறாரு, என் வயிற்று வலி சரியாயிருது, அப்புறம் ஏன் நான் டாக்டருடைய அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டான். நியாயமான கேள்வி, நல்ல கேள்வி, குதர்க்கமான கேள்வி. எனக்கே புரிஞ்சிச்சு. டாக்டருங்கிறது ஏசப்பா, டாக்டருடைய அம்மாங்கிறது மாதா. ஏசு ஆண்டவர் குணப்படுத்துகிறப்ப நான் ஏன் போய் மாதாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டப்ப நான் சொன்னேன், தம்பி, நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை திறனை பயன்படுத்தினோ அந்த அளவுக்கு நானும் கற்பனை திறனை பயன்படுத்துவேன் என்று சொல்லி, நீங்கள் வயிற்று வலின்ட்டு டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரியில் டாக்டரை பார்க்குறதுக்கு போகிறீங்க, ஆனால் உடனே போய் பார்க்க முடியாது. கண்டிப்பாக எந்த மருத்துவமனையிலையும் நிறைய நோயாளிகள் இருப்பாங்க.
உங்களுக்கு முன்னாடி அநேக நோயாளர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் முன்னாடி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க வரிசையில் உங்களுக்கு முன் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வைத்த வழி தாங்க முடியாமல் நீங்கள் காத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வழியாக அந்த மருத்துவருடைய தாய் அந்த பக்கம் போகிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அதான் டாக்டருடைய அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ஓடி போய், அம்மா யாரும் என்னை நம்ப மாட்டாங்க, எனக்கு வயிற்று வலி உண்மையிலேயே தாங்க முடியலை, எமர்ஜென்சி, அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் பையன்ட்ட எனக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி, ஒருவேளை அந்த தாய் அந்த மகனாகிய மருத்துவர் தன்னுடைய மகன் மருத்துவரிடம் ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை செய்து அந்த டாக்டர் உனக்கு மருந்து கொடுத்து சரியாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு நீ நன்றி சொல்வியா சொல்ல மாட்டியான்னு கேட்டேன். கண்டிப்பாக நான் சொல்வேன்னு சொன்னான். அப்போ தான் நான் சொன்னேன், அதை தான்ப்பா நாங்கள் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்னொரு கேள்வி அப்படின்னு கேட்டான். என்னடா அது அப்படின்ட்டு, சரிப்பா அப்படின்னே. மாதாவுக்கு நீங்கள் தேர் இழுத்து வான வேடிக்கையெல்லாம் போட்டு அவ்வளவு செலவு செய்து நீங்கள் திருவிழா கொண்டாடணுங்கிறத விவிலியத்தில் எங்கேயும் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், தம்பி, நாங்கள் கத்தோலிக்க திரு அவையில் திரு விவிலியம் மட்டுமல்ல பாரம்பரியத்தையும் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். எனவே இது 2 கண்களை போல எங்களுக்கு. எனவே பாரம்பரியத்தின்படி நாங்கள் கொண்டாடி வரோம். இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக, தம்பி உனக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டேன். 27 அப்படின்னாப்புல. எப்போ கல்யாணம் அப்படின்னு, இன்னும் 1-2 வருஷத்தில் நடந்துடும் அப்படின்னாப்புல. சரி, உன்னுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க வேண்டாம், பந்தல் போட வேண்டாம், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இப்பெல்லாம் செலவு, வீண் செலவில் அதெல்லாம் போட வேண்டாம். நீ பாட்டுக்கு உனக்கு மனைவியாக போகிற பொண்ணை கூப்பிட்டுக்க, 2-4 சாட்சிகளை கூப்பிட்டுக்கப்பா, 4 பேரை கூட்டம், 2 மாலை, ஒரு தாலி, சிம்பிளாக முடிஞ்சிடும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்படி நீங்கள் உங்கள் கல்யாணத்தை வைப்பீங்களா அப்படிங்கிற? இல்லை 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 இல்லை, நான் ஆடம்பரமாக வைப்பேன், பந்தல் போடுவேன், பிரியாணி போடுவேன், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு நான் கூப்பிடுவேன். அப்போ ஏன் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா என்னை அவங்க அழைத்திருக்கிறாங்க, எனக்கு உதவிகள் செய்திருக்கிறாங்க, எனக்கு உதவிகள் செய்தவர்களை நானும் மதித்து அவங்களுக்கு நன்றி கடனா நான் அப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், தம்பி, சாதாரண மனுஷனுக்கு நீங்கள் நன்றி கடனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, கடவுளுடைய தாய், கடவுளை பெற்றெடுத்த எங்கள் கன்னி மரியாள் வருஷம் 365 நாளும் தன்னுடைய மகனாகிய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அமர்ந்து அந்த இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றாங்கல்ல, இவ்வளவு பெரிய உதவியை செய்கிற அந்த அம்மாவுக்கு நாங்கள் நன்றி கடனா திருவிழா எடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக அதை நீங்கள் நன்றி கடன் காட்டணுன்னாங்க. அதை தான் சொன்னேன், நன்றி கடன் காட்டுறோம். ஒருவேளை உங்கள் பார்வையில் அந்த நன்றி கடன் ஓவராக தெரியலாம், ஓவர் பில்டப்பாக தெரியலாம், வீண் செலவாக தெரியலாம். ஆனால் அன்பு தம்பியே, நான் சொன்னேன், இயேசு ஆண்டவர் திருவிழாவை விரும்பியவர். எனவே தான் எருசலேமுக்கு ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு வந்தவர். இயேசுவுக்கு திருவிழா பிடிக்கும், இயேசுவுக்கு தேர் இழுக்கிறது பிடிக்கும், இயேசுவுக்கு வான வேடிக்கை பிடிக்கும், இயேசுவுக்கு நடனமாடி சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொல்லும் பொழுது அந்த இளைஞன் சொன்னான், நல்லா தான் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவன் எதையும் என்னிடம் கேட்கவில்லை. அன்பு மக்களே, மாதா உண்மையிலேயே மகிமை பெற்றவர்கள். எல்லா புனிதர்களும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பதுவை அந்தோனியாராக இருக்கலாம். பதுவை அந்தோனியார் கையில் குழந்தை இயேசு வந்து விளையாண்டுதா சொல்லுவாங்கல்ல. ஆனால் மக்களே, அது எங்களுடைய பிரான்சிஸ்கன் சரித்திரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பதுவை அந்தோனியார் முட்டி போட்டு ஜெபம் செய்து அதிகமாக ஜெபம் செய்வதை பார்த்த அன்னை கன்னிமரியால் அவர் மீது மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய கரத்தில் இருந்த குழந்தை இயேசு அவரிடம் கொடுத்ததாக ஒரு சரித்திர கதை இருக்கிறது. அப்போ மாதாவுக்கு யாரெல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கும். இந்த மாதத்தில் உண்மையிலே மக்களுடைய சிறுவர் பருவத்திலிருந்து மாதாவுடைய மாதம், இந்த மே மாதத்தில் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மே மாதம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மே மாதம் தான் நான் பிறந்த அந்த கிராமத்துலலாம் பொட்டுக்கலை சக்கரை கொடுப்பாங்க. தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதா சிறுவத்தை நல்லா மாலையெல்லாம் ஜோடித்து அந்த மாதம் ஃபுல்லாக ஃப்ரெண்டில் வச்சுருவாங்க. நாங்களாம் கிளை பங்கு, தினந்தோறும் திருப்பலி இருக்காது, வாரத்தில் ஒரு திருப்பலி. நான் இருந்தப்பெல்லாம் மாதத்தில் ஒரு திருப்பலி தான். மாதத்தில் ஒரு திருப்பலி இருக்கிறது பெருசாக இருக்கும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் ஜெபமாலை நடக்கும். அதுவும் இந்த மே மாதம் என்ன நடக்கும்னா, மாதா சிறுவத்தை ஜோடித்து பீடத்துக்கு முன்னாடி இருவி அழகாக வச்சுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற குடும்பங்கள்லாம், நாங்கள்லாம் ஒரு 70 குடும்பம் 75 குடும்பம் இருப்பாங்க, தலைக்கட்டும்பாங்க. அந்த தலைக்கட்டை என்ன பண்ணுவாங்க, குலுக்கு சீட்டு போடுவாங்க. அவங்க பேர், குடும்ப தலைவர் பேரை போட்டு குலுக்கு சீட்டு போட்டு, இந்த மாதத்தின் முதல் மே மாதம் 1ஆம் தேதி ஆரோக்கியசாமி குடும்பம், அந்தோணிசாமி குடும்பம் சிறப்பிப்பாங்க, 2ஆம் தேதி இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, மாலை வாங்கிட்டு வந்து சுருபங்களுக்கெல்லாம் மாலை போட்டு, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து ஜோரணையாக போட்டு, அப்புறம் மெழுகுதிரி ஊதுபத்தி வாங்கிட்டு வந்துட்டு, குறிப்பாக முக்கியமாக பொட்டுக்கடலை சக்கரை வாங்கிட்டு வந்துடுவாங்க. பொட்டுக்கடலை சக்கரை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருவாங்க. அந்த மாதாவுடைய பக்தி எங்களை ஈர்த்துச்சு இல்லையோ, அந்த பொட்டுக்கடலை சக்கரை எங்களை ரொம்ப ஈர்த்துச்சுங்க. அதுக்காகவே கோயிலுக்கு போவோம் பார்த்துக்கோங்க. அந்த கோயிலில் போய் உட்காந்துறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஜெபமாலையை சொல்லுவாங்க. அப்புறம் சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும். ரொம்ப அழகான அந்த பாடல், மன்றாட்டு மாலை அப்படியே பாடுவாங்க. அந்த மன்றாட்டு மாலைக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் நடக்கும் கிராமத்தில். என்ன தெரியுமா, ஒரு புத்தகம் இருக்குது, மாதாவின் வணக்க மாத புத்தகம்னு. ஒவ்வொரு நாளும் மாதா கிட்ட வேண்டி நடந்த அந்த புதுமைகளை, சரித்திர கதைகளை வாசிக்க சொல்லுவாங்க. அது பழைய தமிழில் இருக்கும். எனக்கு உண்மையிலேயே இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, ஒரு இளைஞன் வந்து மாதா மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாப்லையா. ஆனால் அந்த இளைஞனுக்கு ஒரு பெண்ணை மணக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குமா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குமா. அப்போ மாதா அவனுக்கு கனவுல வந்து சொல்லுவாங்களாம், உனக்கு நீங்கள் வந்து நல்ல கண்ணியமாக இந்த கல்யாணம் பண்ணாமல் இப்போ கடவுளுக்குன்னு உகந்து ஒரு குருவான ஆயிட்டேன்னா, நீ விண்ணகம் போன பிறகு உனக்கு ஏகப்பட்ட கண்ணீர்கள் இருப்பாங்க, கிடைப்பாங்க அப்படின்னு. அப்படி உடனே அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஆசையெல்லாம் திறந்துட்டு மாதாவுடைய அன்பு பிள்ளையா சாகிற வரைக்கும் ஒரு குருவானவராக மாறி வாழ்ந்தாராம். அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, அப்போ சாமியாரான நமக்கும் கண்ணீர்லாம் இங்கே கிடைக்காது, ஆனால் அங்கே கிடைக்கும் அப்படின்னு. இது ஒரு வேடிக்கையான விஷயமாக இருந்தாலும் அப்பொழுது எனக்குள்ள ஆசையை ஏற்படுத்தினா, மாதாவிட்டு நம்ம பிரமாணிக்கமாக இருந்தால், மாதாவிட்டு நம்ம பக்தியாக இருந்தால் மாதா நிறைய காரியங்களை செய்வாங்க, நிறைய விஷயங்கள். அந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா தெரியும், பெரும் கொடுமையான பாவியாக இருப்பான். அந்த அளவுக்கு கொடுமையான பாவியாக இருக்கும் பொழுது மாதா கிட்டேருந்து வேண்டி, தன்னுடைய கடைசி காலத்தில் மட்டும் மாதாக்கிட்ட வேண்டிட்டு இறந்து போவான், அவன் விண்ணகம் போயிடுவான் அப்படின்னு சொல்லி மாதாவுடைய பரிந்துரை ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துகின்ற அந்த புதுமைகள் நடக்கும். புதுமைகளை பற்றி வாசிப்போம். அதன் பிறகு இந்த மன்றாட்டு மாலை பாடுவாங்க. அப்புறம் ஜெபம் முடிஞ்சு எல்லாருக்கும் பொட்டுக்கடலை சக்கரை கொடுப்பாங்க. அதனால் இந்த மே மாதத்தில் பொட்டுக்கடலை சக்கரை, ஜீனி, இப்போ எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு, மிக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மே மாதம் முழுவதும் போகிறதே தெரியாது. அன்பு மக்களே, இந்த மே மாதம் இவ்வளவு சந்தோஷமாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் மாதாவுடைய பக்தி முயற்சி. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தந்தை பியோ சாகும் பொழுது சொன்ன கடைசி வார்த்தை மரியாயே. அந்த பியோ சொல்றாரு, ஜெபமாலை வழியாக நான் ஜெபித்து எனக்கு கிடைக்காமல் இருந்த வரம் எதுவும் இல்லை, எனக்கு கிடைக்காத வரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஜெபமாலை வழியாக எனக்கு கிடைக்காத வரம் எதுவும் இல்லை அப்படின்னா எல்லா வரமும் கிடைச்சிருது அப்படிங்கிறாரு. ஆக இன்னைக்கு இந்த மாதாவுடைய அன்பு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த மாதம் முழுவதும் ஏகப்பட்ட பேர் விடுமுறையில் இருக்கிறோம், அப்படி தானே? முன்பெல்லாம் கூட சொன்னோம்னா, குடும்ப ஜெபம் சொல்கிறீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது ஃபாதர், அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வர்றாங்க, இவங்க போயிட்டு வர்றாங்க, ஏகப்பட்ட ஷெட்யூல், டைம் இல்லை ஃபாதர், டைம் இல்லை அப்படிம்பாங்க. தயவு செய்து மக்களே, நம்ம டைம் எப்போ முடியும் நமக்கே தெரியாது. அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும், குடும்ப ஜெபத்துக்கு டைம் கொடுக்கணும். அப்படி நம்ம டைம் கொடுக்குறப்ப தான் நம்ம இருக்கிற நேரம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கை உண்மையிலேயே ஆசீர்வாதமாக அமையும். அன்பு மக்களே, இந்த மாதா கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது உண்மையிலேயே மக்கள் சொல்லுகிறேன், இந்த மாதாவை நேசிக்கின்றவர்கள் இறை வார்த்தையை தானாகவே நேசிப்பார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபைக்காரவங்க மாதாவுக்கு எதிராகிடுறாங்க. மாதாவுக்கு ரொம்ப
நேசிக்கிறவங்க இந்த இறை வார்த்தை பற்று இல்லாதவங்க இருக்காங்க. இப்படி ஒரு தவறான கண்ணோட்டம் பரவி வருகின்றது. இல்லவே இல்லை. என்னை பொறுத்தவரை அன்பு மக்களே, தொடக்கத்தில் நான் சின்ன வயசில் வளர்ந்தப்பெல்லாம் பைபிள்லாம் படித்தது கிடையாதுங்க. சின்ன வயசில் அவ்வளோவா பிரசங்கம்லாம் கேட்டது கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து சுரூபங்களை தொட்டு தொட்டு நான் என்னுடைய பக்தியை வளர்த்தெடுத்தேன். மாதா சுரூபம், அந்தோனியார் சுரூபம், சந்தியாக சுரூபம்னு சொல்லி அந்த சுரூபங்களை தொட தான் என்னுடைய விசுவாசம் வளர்ந்தது. ஆனால் விசுவாசம் கொஞ்சம் வளர்ந்து நான் படிக்க தெரிந்த பிறகு, இந்த கடவுளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வமாக நான் வளர்ந்த பிறகு, இன்று இந்த இறை வார்த்தை ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் எனது வாழ்க்கையில் பெற்றிருக்கிறது. இந்த இறை வார்த்தையின் மீது தாகம் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மாதா, அன்பு மக்களே நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்னை கன்னிமரியால் இறைவனுக்கு தாயாவதற்கு முன்பாக இயேசுவின் முதல் சீடராக மாறியவர் அன்னை கன்னிமரியாள். அன்னை கன்னிமரியால் இயேசுவை தன்னுடைய உதரத்தில் தாங்குவதற்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்தில் தாங்கியவர் தான் அன்னை கன்னிமரியாள். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே, இந்த வார்த்தைக்கு, இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏனெனில் இது இறைவனுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. உயிருள்ள வார்த்தையை தாங்கிய விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, உயிருள்ள ஆண்டவரை தாங்கிய அன்னை மரியாளுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? மாதாவுக்கு அன்பு மக்களே, ஒரு அமிர்தம் இருக்கிறது. அந்த அமிர்தத்தை தாங்கி இருக்கிற பாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமானது? எனக்கு அமிர்தம் மட்டும் வேணும், அந்த பாத்திரம் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட முடியுமா? முடியாது. இன்றைக்கு அநேக நபர்கள், அன்பு மக்களே, அதே போல படிக்க தெரியாதவர்களுக்கு எப்படி பைபிளை படித்து புரிஞ்சுக்குவாங்க? அப்படியே புரிஞ்சாலும் எல்லா வார்த்தைகளும் நமக்கு விளங்காது. ஒரு சில பேருக்கு படிக்க முடியலை அப்படின்னு படிக்காதவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தெரியுமா தொடக்கத்தில் எப்படி ஜெபமாலை வளர்ந்தது என்று? படிக்க தெரிந்த குருக்கள், கன்னியர்கள் அந்த பயிற்சியில் அவங்க விவிலியத்திலேருந்து 150 திருப்பாடல்களை பிரித்து கொடுப்பாங்க. காலை கட்டளை ஜெபம், மாலை கட்டளை ஜெபம்னு கொடுப்பாங்க. அதை வாசிப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஜெபமாலையை சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை திருச்செபமாலை என்பது விவிலியத்தின் இரத்தின சுருக்கம். என்னை பொறுத்தவரை விவிலியமும் ஒன்றுதான், திருச்செபமாலை ஒன்றுதான். திருச்செபமாலையை சொல்ல சொல்ல அந்த இறை வார்த்தை தானே, அருள் நிறைந்த மரியே வாழ்கங்கிறது நீங்களும் நானும் சொன்ன வார்த்தை அல்ல, கற்றுக் கொடுத்த வார்த்தை இல்லை, திருச்சபை கற்றுக் கொடுத்த வார்த்தை அல்ல. ஆண்டவர் தாமே கபிரில் அதிதூதருக்கு வெளிப்படுத்தின வார்த்தை. கபிரில் அதிதூதர் கூட தன்னுடைய வார்த்தையை சொல்லவில்லை, இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வந்தார். எனவே அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு பேறு பெற்றவள் நீரே என்று அதன் பிறகு எலிசபெத் அம்மா சொல்ற வார்த்தையெல்லாம் மக்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க. எலிசபெத் அம்மாலாம் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகுதான் அந்த வார்த்தையை சொல்றார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசீர் பெற்றதுன்னு சொல்றப்ப தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக. எனவே எலிசபெத் அம்மாவுடைய வார்த்தை அல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இந்த இறை வார்த்தையை அடிக்கடி சொல்ல சொல்ல நமக்குள்ளே மகத்துவம் பிறக்கும். உங்களுக்கு தெரியுமா, அருள் நிறைந்த மரியை ஜெபத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது சாத்தான் விழுந்தடித்து ஓடி விடுகிறான் என்று சொல்கிறார்கள். நம்மை நெருங்க மாட்டான். அன்பு மக்களே, இன்னைக்கு மாதாவுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் அனைவரும் இந்த மே மாதம், மாதாவுக்குரிய மாதத்தில் ஜெபமாலை அதிகமாக சொல்லி, குறிப்பாக குடும்ப ஜெபம், குடும்பமாக ஜெபிக்கணும். குடும்பமாக உட்காந்து ஜெபிச்சு, இந்த திருக்குடும்ப பக்தி மாலை புத்தகத்தில் பாருங்கள், அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கும் மாதாவுடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை பாடி கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும். மாதா வழியாக கடவுள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மாதாவை போல நாம் தாழ்ச்சியாக இருக்கணும். இந்த மாதாவை போல நாம் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதாவை போல நாம் எதையும் தாங்கும் இதயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மாதா தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காட்சியில் அந்த மெர்ச்சி கூறியே அப்படிங்கிற இடத்துல மாதா காட்சி அளிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, நான் கடவுளுக்கு தாயாக வாழ்ந்த பொழுது அவர் என்ன செய்கிறார், எதற்கு இதை செய்கிறார் என்பது எனக்கு விளங்கவில்லை, ஒன்றும் புரியவில்லை. இருப்பினும் நான் அவரை நம்பினேன், அவரை பின்பற்றினேன் அப்படி சொல்றாங்க. அருமையான வார்த்தை. நான் அவரை நம்பினேன், அவரை பின்பற்றினேன். இன்று நமக்கும் என்ன நடக்குன்னு தெரியல. பூமி வெப்பமயமாதல், எங்கே பார்த்தாலும் ஹீட்டு, சூடு தாங்க முடியலை. அநியாயம், அக்கிரமம். நம்முடைய இந்திய தேசத்தில் தேர்தல் உண்மையிலே நேர்மையாக நடக்குதா? சொல்ல முடியலை.
இவை அனைத்தும் நமது குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை, பிள்ளைங்க சொல்கிறத கேட்கறது இல்லை, ஊடகத்தில் மூழ்கி போயிருக்கிறாங்க, என்ன நடக்குது, அநியாயம் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பேர்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் மாதா சொல்லும் வார்த்தை, அவரை நம்புங்கள், அவரை பின்பற்றுங்கள். ஆண்டவருக்கு தெரியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட இந்த துரதிருஷ்டவசமான காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். நிச்சயம் பார்ப்போம். ஜூன் மாதத்தில் நமக்கு தேர்தல் முடிவு ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய திட்டம் வேறு மாதிரியாக இருந்தால் அது நமது நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அருமையானது, நம்ம வேண்டும் பொழுது எப்பொழுதுமே மக்களே நமக்கு இது எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், அதாவது இந்த பேரம் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. மாதாவுடைய அன்பு பிள்ளைகளாக இன்னைக்கு அநேக இடங்களில் மாதா திருவிழா நடக்குது. எல்லா இடத்துலையும் போய் தயவு செய்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, போய் கடவுள்கிட்ட போயிட்டு பேரம் பேசிடக்கூடாது. நான் அந்த 9 நாள் வர்றேன், இந்த 9 மாதம் நான் வர்றேன், எனக்கு அதுக்குள்ளே எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏனென்றால் யூதித்தின்னு ஒரு பெண்மணி பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். யூதித்தின்னு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த பெண்மணிகிட்ட இஸ்ரேல் மக்கள் வர்றாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாங்க, அசீரியர்கள் நம்மளை போர் தொடுத்து வர்றாங்க, அவங்கள எதிர்க்க நம்மளால் முடியலை, ஒரு 5 நாள் பார்ப்போம், காத்திருப்போம், 5 நாட்களுக்குள் ஆண்டவர் நம்மை அசீரியர்களிடமிருந்து விடுதலை பெற செய்தால் நாம் அவர்களை வெற்றி கொள்வோம், இல்லை என்றால் நாம் அசீரியர்களுக்கு அடிமைகளாகி நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு கண்டிஷன் போடுறாங்க. அப்போ தான் இந்த யூதித்து சொல்கிறார்கள், கடவுளுக்கு கட்டளையிடுவதற்கு நீங்கள் நானும் யார்? கடவுள் தாம் விரும்பிய நேரத்தில் நம்முடைய மன்றாட்டை கேட்பார். இந்த 5 நாட்களில் நம்மை விடுவிக்க முடியாவிட்டாலும் அவருக்கு விரும்பிய நாளில், அவர் விரும்பிய காலத்தில் நம்மை விடுவிப்பார். என்ன அருமையான ஜெபம் பாருங்க. அவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் நம்ம தான் எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு வீடு கட்ட முடியலை, இத்தனை வருஷம் ஆச்சு இவ்வளோ வேண்டிட்டேன் இவ்வளோ பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மக்களே, ஆண்டவர் விரும்பிய நேரத்தில் அவர் நமக்கு கொடுப்பார். கண்டிப்பாக மாதா வழியை நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படிதான் ஜெபிக்க வேண்டும். மாதாவே, நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, காணா ஒரு திருமணத்தில் நீங்கள் எங்களுக்காக அந்த குடும்பத்துக்காக வேண்டினது போல எங்களுக்கு குடும்பத்துக்காக வேண்டுங்க. அன்பு மக்களே, இறுதியாக சொல்கிறேன், இதோ உம் தாய் என்று ஆண்டவர் கல்வாரி மலையிலே தனது தாயை நமக்கு தாயாக விட்டு சென்றார். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த 2 மிக பெரும் கொடைகள், அதுவும் கடைசி காலத்தில் தான் கொடுத்தார். உணவுல நற்கருணையை விட்டு சென்றார், கல்வாரி மலையில மாதாவை விட்டு சென்றார். இந்த 2ம் நமது வாழ்க்கையின் 2 கண்களாக மாற வேண்டும், 2 தூண்களாக இருக்க வேண்டும். ஏப்ரல் மாதத்துல நற்கருணை ஆண்டவருடைய பக்தி முயற்சியை பார்த்தோமே, இந்த மே மாதத்துல மாதாவுடைய பக்தி முயற்சி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 12 மாத பக்தி முயற்சியில் 5 மாதங்கள் மாதாவுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதாவுக்குரிய மாதங்கள் இந்த மாதம் முதல் தொடங்குகிறது. மே மாதம் தான் தொடங்குது. ஜனவரி மாதம் இயேசுவின் திருநாமம், பிப்ரவரி மாதம் திருக்குடும்பம், மார்ச் மாதம் சூசையப்பிற்கு வந்தது, ஏப்ரல் மாதம் நற்கருணைக்கு வந்தது, மே மாதம் மாதாவுக்குரியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜூன் மாதம் திரு இதயத்துக்கு உகந்ததாக போயிடும், ஜூலை மாதம் இயேசுவின் திரு ரத்தத்துக்கு உகந்ததாக போயிடும், ஆகஸ்ட் மாதம் மரியாளின் மாசற்ற திரு இதயத்துக்கு வருகிறது, செப்டம்பர் மாதம் வியாகுல மாதாவுக்கு உகந்த மாதமாக வந்து விடுகிறது, அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதாவுக்குரியதாக வந்துடுது, நவம்பர் மாதம் உதர்க செலுத்த ஆன்மாக்களுக்கு போயிடுது, டிசம்பர் மாதம் மீண்டும் அமலோற்ப மாதாவுக்கு உகந்ததாக இருக்கிறது. எனவே இந்த 5வது மாதத்திலே தொடங்குகின்ற பக்தி முயற்சி இனி வருகின்ற மாதங்களில் ஒரு 2-3 மாதங்கள் தவிர மற்ற அனைத்தும் மாதாவுக்குரிய மாதமாக அமைவதற்கு காரணம், மாதாவுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தாயாம் திருச்சபை உணர்ந்திருக்கிறது. நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிறோமா? இந்த ஜெபமாலையை பக்தியோடு சொல்கிறோமா? மாதா கிட்ட பக்தியாக வேண்டுறோமா? இன்னைக்கு சொல்கிற மக்களே, மாதாவை நேசிச்சு பாருங்க. என்னை போன்ற குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் இறை மக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாதாவை நேசிச்சா நம்முடைய உடல் இச்சைகளை நாம் கடந்து செல்ல முடியும். ஊனியல்பு. என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையிலேயே கடவுளுக்கு உகந்து உண்மையை சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 7 வருடமாக நான் போராடி வென்றிருக்கிறேன். அந்த 7 வருடத்தில் மாதாவை நேசிக்க ஆரம்பித்த பிறகுதான் நான் அப்பேற்பட்ட பாவ நாட்டங்களிலிருந்து விடுதலையாக முடிஞ்சிச்சு.
எனக்கு ஒரு அருட்சகோதரி அறிவுரையாக சொன்னாங்க, மாதா கிட்ட எல்லா ஆசைவாசையும் போட்டுருங்க ஃபாதர், மாதா அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னாங்க. இன்னொரு அருட்தந்தை எனக்கு சொன்னதுபடி நான் மாதா சுருவத்தை எனது அறையில் வாங்கி வைத்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண கூட அந்த மாதா சுருவத்தை எடுத்துகிட்டு போவேன். சின்ன அழகான மாதா சுருவமாக ரூமில் வச்சு அந்த மாதாவுக்கு நான் முத்தம் கொடுப்பேன். அந்த மாதாவை நாம் நேசிக்க நேசிக்க நமது எண்ணங்கள் தூய்மையாகும். பெண்களை நாம் தவறாக பார்ப்பது நிச்சயமாக போய்விடும். மாதாவை நேசிக்கும் பொழுது, மாதாவும் ஒரு பெண் தானே, அந்த மாதாவை நாம் புனிதத்துவத்தோடு அணுகும் பொழுது மற்றவர்களை நோக்கும் பொழுதும் நாம் புனித எண்ணத்தோடு பார்க்கின்றோம். எனவே அன்பு இளைஞர்களே, குறிப்பாக இளைஞர்கள் இன்று அநேக பேர் இந்த ஊடகத்தில் மூழ்கி போயிட்டு இந்த இச்சைக்குரிய காரியங்களை செஞ்சுட்டு எப்படா விடுதலை ஆகிறதுன்னு குழப்பமாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு மாதாவுடைய பக்தனா சொல்கிறேன், தயவு செய்து மாதாவுக்காக ஒரு பாத யாத்திரை போய் பாருங்க. நான் 2 முறை வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருக்கிறேன். அது ரொம்ப தூரமாக நடக்க முடியல, கும்பகோணத்துலேருந்து 85 கிலோமீட்டர் நடந்தேன். ஆனால் வேதனை வேதனை வேதனை, உடல் வேதனை. மாதாவுடைய திருத்தலத்தில் போய் நல்ல பாவாசங்கந்தனை பண்ணி ஒரு 5 முறை திருப்பலியில் பங்கெடுத்து வந்த பிறகு பார்த்தால் ஒரு பெரிய மாற்றம் மாதா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் இந்த மாதாவுக்குரிய ஜெபமாலையை நாம் சொல்லும் பொழுது அந்த எண்ணங்கள் அனைத்தும், தீய எண்ணங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று நாம் அநேக தூய எண்ணங்களை கொண்டவர்களாக நமது வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவோம். எனவே அன்பு மக்களே, இந்த அருமையான நாளிலே உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதா வழியாக மீட்பு உண்டு, மாதா வழியாக மகிமை உண்டு, மாதா வழியாக ஆசீர்வாதம் உண்டு. புனித தந்தை பிய சொல்கிறார், விண்ணகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களும் மாதா வழியாகத்தான் வருகின்றது என்று சொல்லி. புனித அகுஸ்தினார் சொல்கிறார், எனக்கு உடல் முழுவதும் நாவாக இருந்தாலும் நான் ஆண்டவர் மாதாவை, தாயை, ஆண்டவரின் தாயாரை புகழ முடியாது, புகழ்வது தகாது, அது போதாது. உடம்பு ஃபுல்லாக நாவாக இருந்து மாதாவை புகழ்ந்தாலும் அது பத்தாது அப்படிங்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு மாதாவை மகிமைப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு மாதாவை நாம் நேசிக்க வேண்டும். மாதாவின் அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாக வாழ இந்த மாதம் முழுவதும் மாதாவை கரம் பிடித்து நடப்போம். மாதா நிச்சயமாக நம்மை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்பார். அன்னை கன்னிமரியாள் நமக்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென்.